ஹாய்! வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம கஸ்டம் ஆக்ஷன்னா என்ன? சிங்கிள் ரெக்கார்டுக்கு எப்படி கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ்க்கு ஈச் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியும், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியும் கஸ்டம் ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ்ல எப்படி கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துக்கணும். மேலே உள்ளதெல்லாம் சிங்கிள் ரெக்கார்டுக்கு போட்ட மாதிரி தான் டீடைல்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் எக்ஸிக்யூட் ஆக்ஷன் ஃபார்ல. என்னன்னா ஈச் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஈச் ரெக்கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, நம்ம எத்தனை ரெக்கார்ட் செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை ரெக்கார்ட்ஸும் ஒவ்வொரு ரெக்கார்டாக நமக்கு உள்ளே வரும். அதே கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, நம்ம எத்தனை ரெக்கார்ட் செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை ரெக்கார்ட்ஸுமே நமக்கு ஃபார்ம் ஆப்ஜெக்டாக உள்ள வரும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஈச் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியும் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியும் ஒரு ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு ஈச் ரெக்கார்டுக்கு வந்துட்டு நேமு, அதுக்கப்புறம் கண்டிஷன் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துப்பேன். இன்புட் டாட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு பில்டாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். சப்மிட்டாக இருந்ததுன்னா பில்டாக மாறணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம கண்டிஷனை வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை சேவ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணால் எனக்கு கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்துட்டு பில்டு கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்னு கொடுத்துருக்கேன். கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஆல்ரெடி உள்ள ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். நான் வந்து அதை கால் பண்ணிக்கிறேன். பில்டுன்னு ஃபங்க்ஷன் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார்ம் ஆப்ஜெக்டே நான் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். நான் இந்த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ரெக்கைடி கலெக்ஷனில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக உள்ளே வரணும் அப்படின்னு நான் ஃபார் ஈச் போட்டு கொடுத்துருக்கேன். நான் இப்போது இந்த ஃபங்க்ஷனை சேவ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடுச்சு. ஈச் ரெக்கார்ட் அண்டு கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் போட்டிருக்க மெத்தட் மட்டும்தான் வேறு. நான் ஒரு 3 ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி ஈச் ரெக்கார்டை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு அது ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக உள்ள வந்துட்டு அப்டேட் ஆகும். பாருங்கள், பில்டுன்னு வந்துட்டு அப்டேட் ஆகியிருக்கு. அதே நான் ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் செலக்ட் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு அது எல்லா ரெக்கார்ட்ஸுமே மொத்தமாக உள்ள வரும். அதை பேஸ் பண்ணி எனக்கு ப்ராசஸ் நடக்கும். பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து பில்டுன்னு அப்டேட் ஆகியிருக்கு. கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டை பேஸ் பண்ணி கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 100 ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி உள்ள ஆக்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸும் நமக்கு மொத்தமாக உள்ள வரும். இதனால எக்ஸிக்யூஷன் லிமிட் ரீச் ஆகி ஃபங்க்ஷன் வந்து எரர் த்ரோ பண்ண வாய்ப்பு இருக்குது. இதனால ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம ஃபார் ஈச்சை பேஸ் பண்ணி உள்ள ஆக்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக நமக்கு உள்ள வரும். ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிற வரை அப்டேட் ஆகிட்டு மீதி இருக்க ரெக்கார்ட்ஸை விட்டுரும். அது நமக்கு எந்த வித எரரையும் த்ரோ பண்ணாது. அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் ஈச் ரெக்கார்டை பேஸ் பண்ணியே கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ்க்கு ஈச் ரெக்கார்ட் பேஸ் பண்ணியும் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணியும் எப்படி கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.